Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வீடு வீடாக செல்வதை உடனடியாக தடை செய்யுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவிட்டது. தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க விசேட வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பது என்று எடுத்த தீர்மானம் முறைப்படி எடுக்கப்பட்டதாக CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். புதிய கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளும் வரை கடவுச்சீட்டு விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் எலஸ் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்குமாறு வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளார். மார்ச் 12 இயக்கத்தின் ஏற்பாட்டில் சஜித் பிரேமதாசா, நாமல் ராஜபக்ஷ, திலீப் ஜெயவீர, அரியநேத்திரன் ஆகியோர் கலந்து கொள்ளும் பகிரங்க விவாதம் இன்று நடைபெறவுள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். விளம்பரத்துக்கு பின் பிரதான செய்திகளுக்கு போகலாம். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவிலிருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள். டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 00447817063682 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வீடு வீடாக செல்வதை உடனடியாக தடை செய்யுமாறு போலீசாருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவிட்டது. இவ்வாறான தேர்தல் பிரச்சாரம் செய்யப்படுவதை தடை செய்ய போலீசார் நடமாடும் ரோந்து பணியை முன்னெடுக்க வேண்டும் என தெரிவித்த தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்ட சில அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் வீடு வீடாக சென்று வருகின்றமை தொடர்பாக தமக்கு ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தது. இவ்வாறான செயல்கள் சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலுக்கு இடையூறாக இருப்பதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டது. சட்டவிரோதமான முறையில் நடத்தப்படும் தேர்தல் அலுவலகங்கள் தொடர்பாக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் போலீசாருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு பணித்துள்ளது. தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க விசேட வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன எட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக 900க்கும் மேற்பட்ட கண்காணிப்பாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாகவும் நாட்டின் 22 தேர்தல் தொகுதிகளிலும் கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 4, 5, 6 போன்ற திகதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க தவறியவர்களுக்கு எதிர்வரும் 11, 12 திகதிகளில் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பது என்று எடுத்த தீர்மானம் முறைப்படி எடுக்கப்பட்டதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவரும் வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்தார். அவர் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக கூட்டத்தை மீண்டும் கூட்ட வேண்டிய தேவையில்லை. கூட்டம் நடைபெற்று தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கட்சியில் இவர் என பார்த்து கொண்டு இருந்தால் கூட்டத்தை நடத்த முடியாது. வந்த உறுப்பினர்கள் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் அவர்கள் எடுத்த தீர்மானம் சரியானதாகும். எடுத்த தீர்மானத்தில் உடன்பாடு இல்லை என்றால் அதனை சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதனை அவர்கள் சொல்லலாம். ஆனால் கட்சி தீர்மானம் உகந்த முறைப்படி நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம். எனவே அந்த தீர்மானம் வலுவான தீர்மானம் என்றார் அவர்.
புதிய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் வரை கடவுச்சீட்டு விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் எலஸ் தெரிவித்தார். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தலைமை காரியாலயத்தில் கடவுச்சீட்டு விநியோகத்தை மேற்பார்வை செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு அவர் குறிப்பிட்டார். கடவுச்சீட்டு விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று அரசியல்வாதிகள் மாத்திரமே குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். பிரச்சனைகள் ஏதும் கிடையாது. கடந்த 23 ஆண்டுகளாக எவ்வித விலை மனு கோரலும் இல்லாமல் ஒரு வெற்று கடவுச்சீட்டு $5.99 குறித்த ஒரு தரப்பினரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது. இலத்திரனியல் முறையிலான கடவுச்சீட்டு அமுல்படுத்துவதற்கான யோசனை பரிந்துரைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னிலையான தரப்பினரிடமிருந்து உலகளாவிய ரீதியில் விலை மனுக்கள் ஊடாக கடவுச்சீட்டுக்களை பெற்றுக்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. அவசரமாக பழைய முறைமையின் கீழ் கடவுச்சீட்டுக்களை கொள்வனவு செய்வதாயின் மேலதிகமாக $896 மில்லியன் செலவிட நேரிடும். கடவுச்சீட்டு விண்ணப்பிப்பதற்காக திணைக்களத்துக்கு வந்து வரிசையில் காத்திருப்பதை தவிர்ப்பதற்காக நிகழ்நிலை முறைமை ஊடாக திகதி மற்றும் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளும் முறைமையை அறிமுகப்படுத்தினோம். ஒரு தரப்பினர் 100 சிம் அட்டைகளை பயன்படுத்தி வெவ்வேறு பெயர்களில் பதிவு செய்து அவற்றை பொதுமக்களுக்கு $45,000 விற்பனை செய்யும் மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. இதனை தடுப்பதற்காகவே நிகழ்நிலை முறைமை ஊடான வசதியை ரத்து செய்தோம் என்றார். இலங்கை விமானப்படைக்கு அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட புதிய விமானம் அடுத்த வாரம் நாட்டுக்கு வருகை தரவுள்ளது. அமெரிக்காவினால் தயாரிக்கப்பட்ட பீச்கிராஃப்ட் கிங் ஏர் என்ற விமானமே இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்துக்கு பங்காளித்திறனை கட்டியெழுப்பும் நோக்கத்தில் இந்த அன்பளிப்பு வழங்கப்படுவதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. டெக்ஸ்டன் ஏவியேஷன் எனும் அமெரிக்க நிறுவனம் இந்த பீச்கிராஃப்ட் கிங் ஏர் விமானத்துக்கான $11 மில்லியன் உடன்படிக்கையை இலங்கைக்கு வழங்கியுள்ளது. இந்த விமானம் வெளிநாட்டு இராணுவ விற்பனை உடன்படிக்கையின் மூலம் இலங்கைக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 14.2 மீட்டர் நீளமும் 4.35 மீட்டர் உயரமும் கொண்ட இந்த விமானம் இலங்கையின் கடற்பரப்பில் ரோந்து மற்றும் கடல்சார் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறனை அதிகரிக்க அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்குமாறு வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு அனுப்பிய கடிதத்தில் தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராத தொகையை தள்ளுபடி செய்யுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கை எடுக்குமாறும் குறித்த கடிதத்தில் மு.க. ஸ்டாலின் கோரியுள்ளார். இந்த ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த சூறாவளிகளில் ஒன்றான யாகி சூறாவளி சீராவின் பிரபல சுற்றுலா தீவான ஹெய்னனின் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கிருந்த 4 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. தொடருந்துகள், படகுகள், வானூர்திகள் என்பவற்றின் சேவைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இது தவிர தென் பிராந்தியத்தை அண்மித்த பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளன. யாகி சூறாவளி இந்த வார ஆரம்பத்தில் வட பிலிப்பைன்ஸில் பாரிய அழிவை ஏற்படுத்தியதன் பின்னர் அதன் வலு இரட்டிப்பாகி தற்போது மணிக்கு 240 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருகின்றது. சீனாவின் அதிக மக்கள் தொகையை கொண்ட மாகாணமான ஹெய்னனின் மற்றும் அண்டை மாகாணமான ருவான்டாங் என்பவற்றிற்கு இந்த சூறாவளி பேரழிவினை ஏற்படுத்தக்கூடும் என வானிலை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஹெய்னனின் நிர்வாக அதிகாரிகள் பாரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய காற்று வீசும் என தெரிவித்து நேற்று முதல் அனைத்து சுற்றுலா தலங்களையும் மூடுமாறு உத்தரவிட்டுள்ளனர். இது தவிர உலகின் மிக நீளமான ஹாங்காங்கை இணைக்கும் பாலமும் மூடப்பட்டுள்ளது. பிராந்தியத்தின் சில பகுதிகளில் ஏற்கனவே கடுமையான மழையுடனான வானிலை பதிவாகியுள்ளது. 500 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் என வானிலை அதிகாரிகள் எதிர்வு கூறியுள்ளனர்.
மார்ச் 12 இயக்கத்தின் ஏற்பாட்டில் சஜித் பிரேமதாசா, நாமல் ராஜபக்ஷ, திலித் ஜெயவீர, ப. அரியநேத்திரன் ஆகிய 4 ஜனாதிபதி வேட்பாளர்கள் கலந்து கொள்ளும் பகிரங்க விவாதம் இன்று நடைபெறவுள்ளது. கட்டம் கட்டமாக நடைபெறவுள்ள இப்பகிரங்க விவாதத்தில் பங்கேற்பதாக 38 வேட்பாளர்களில் 16 பேர் உறுதிப்படுத்தி இருக்கும் நிலையில் பிரதான வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் உள்ளடங்கலாக 22 பேர் தமது பங்கேற்பை இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. நாட்டின் தூய அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்புவதை இலக்காக கொண்டு சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் ஒன்றிணைந்து உருவாக்கிய மார்ச் 12 இயக்கமானது அந்த இலக்கை அடைந்து கொள்வதை உறுதிப்படுத்தும் நோக்கில் பல்வேறுபட்ட பரீட்சார்த்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றது. அத்தகைய நடவடிக்கைகளில் ஒன்றாக 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக வேட்பாளர்களின் பங்கேற்புடனான பகிரங்க விவாதம் ஒன்று மார்ச் 12 இயக்கத்தின் ஏற்பாட்டில் நடாத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் நீட்சியாக இம்முறையும் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் வேட்பாளர்களின் பங்கேற்புடனான பகிரங்க விவாதத்தை நடத்துவதற்கும் அதனை அனைத்து ஊடகங்களிலும் ஒளிபரப்புவதற்கும் மார்ச் 12 இயக்கம் உத்தேசித்துள்ளது. அதற்கமைய இம்முறை தேர்தல் வேட்பு மனு தாக்கல் செய்த 39 வேட்பாளர்களில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஏனைய 38 வேட்பாளர்களுக்கும் விவாதத்தில் பங்கேற்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர்களில் சஜித் பிரேமதாசா, நாமல் ராஜபக்ஷ, திலித் ஜெயவீர, ப. அரியநேத்திரன், விஜயதாச ராஜபக்ஷ, நுவான் போப்பகே, சரத் மணிமேந்திர, அனோஜ் தி சில்வா, ஓஷல ஹேரத், பிரியந்த விக்ரமசிங்க, பாணி விஜயவர்தன, மயில்வாகனம் திலகராஜா, நாமல் ராஜபக்ஷ, K.R. கிருஷான், ரோஷான் ரணசிங்க மற்றும் கீர்த்தி விக்ரமரத்ன ஆகிய 16 வேட்பாளர்கள் இதுவரையில் தமது பங்கேற்பை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இருப்பினும் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகிய பிரதான வேட்பாளர்கள் உள்ளடங்கலாக 22 வேட்பாளர்கள் இன்னமும் தமது பங்கேற்பை உறுதிப்படுத்தவில்லை. இந்நிலையில் பங்கேற்பை உறுதிப்படுத்திய வேட்பாளர்களில் முதற்கட்டமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பிரேமதாசா, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாமல் ராஜபக்ஷ, சர்வதேச சக்தியின் திலித் ஜெயவீர மற்றும் சுயேட்சையாக போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் ஆகிய 4 பங்கேற்புடன் இப்பகிரங்க விவாதம் ஆரம்பமானது. இன்று பிற்பகல் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நடைபெறவிருக்கும் இந்த விவாதம் சகல தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் மார்ச் 12 இயக்கத்தின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்திலும் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படவுள்ளது. அதேவேளை விஜயதாச ராஜபக்ஷ, நுவான் போப்பகே, சரத் மணமேந்திர, அனோஜ் டி சில்வா, ஓஷல ஹேரத் மற்றும் பிரியந்த விக்ரமசிங்க ஆகிய 6 வேட்பாளர்களின் பங்கேற்புடனான விவாதம் நாளை பாணி விஜயஸ்ரீவர்தன, மயில்வாகனம் திலகராஜா, நாமல் ராஜபக்ஷ, K.R. கிருஷான், ரோஷான் ரணசிங்க மற்றும் கீர்த்தி விக்ரமரத்ன ஆகிய 6 வேட்பாளர்கள் கலந்து கொள்ளும் விவாதம் எதிர்வரும் திங்கட்கிழமையும் நடைபெறவுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது TBCயின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.